அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உடனேவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய பாடல் ஒரு பாடல், மிக அழகான ஒரு பாடல். நம்ம கோயிலில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போவே பாடிய பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சேர்ந்து பாடலாம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். பாடலாமா? பாடுவாங்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். எல்லாரும் ஒரு பழைய பாடினது அப்படியே ஒரு இறை உணர்வு அப்படியே உணர்வு போக்கி வழிகிறது இருந்தால் அப்படி ஒரு நிறைவை, ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டாடுகிற தருகிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல். இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வசனம், ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னு சொன்னால், திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது. சரிதானா? ஏன் திரும்பி பார்க்க மாட்டேன்? ஏன் திரும்பி பார்க்க மாட்டோம்? இயேசுவின் பின்னால் போறதால நம்ம திரும்பி பார்க்கணும் அவசியம் இருக்கா? இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய முதல் வரியே நமக்கு சொல்லுகிற பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இயேசு அவருக்கு பின்னாடி போகிற போது நாம் திரும்ப வேண்டியதில்லை. அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன்னா திரும்பாத, எப்படி ஏல திரும்பாத, திரும்பாத, இங்கே தவறி இங்க பாரு, ஒரு சரியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறி அப்படிம்பாங்க. சொல்றது கேட்டு பார்க்கவே இல்லையா?
அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை யாருக்குனால ரொம்ப பிடிக்கும்? யாராவது சொன்னா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது? நிறைய பேருக்கு பிடிக்காது. திருப்பாத அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது. அவங்க திருப்பாத சொன்ன உடனே தான் திருப்பி பார்ப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும். திருப்பாதத்தை விட ஏன் திரும்பி பார்க்கக்கூடாது? நம்முடைய வாழ்வில் ஏன் திரும்பி பார்க்கக்கூடாது? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நச்சரி வாசித்தோம். 10 தொழுநோயாளர்கள், அதில் ஒருத்தன் இயேசுவிடம் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் திரும்பி வந்தான், இயேசுவை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கு இறைவார்த்தை சொல்லுகிறது திரும்பி வராத அப்படின்னு சொல்லுது. திரும்பி பார்த்ததுனால் என்ன உண்டாயிற்று? திரும்பி பார்த்ததுனால் என்ன நடந்தது? லோத்தின் மனைவி உப்புச்சிறையாகி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனான லோத்துவை நாம் பார்க்கிறோம். லோத்து மிக அழகான ஒரு பகுதியை தேர்ந்து கொண்டார். வளமான செழுமையான ஒரு பகுதி, சோதோம் கொமோரா என்ற ஒரு பகுதியை தேர்ந்து கொண்டார். எப்படி நடந்தது இது என்று சொன்னால், லோத்தினுடைய ஆட்களுக்கும் ஆபிரகாமுடைய ஆட்களுக்கும் சண்டை வருது. ஏன்னா 2 பேருக்கும் சொத்து அதிகமாயிடும், அதனால சண்டை வருது. அப்போ ஆபிரகாம் இந்த சண்டையை பெருசாகிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தம்பிங்க வா, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் நீ முதல் எடுத்துக்கோ. நீ கிழக்கு பக்கம் போனா நான் மேற்கு பக்கம் போறேன், நீ வடக்கு பக்கம் போனா நான் தெற்கு பக்கம் போறேன், உனக்கு எது பிடிச்சதோ அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் லோத்து அப்படியே கண்களை வைத்து பார்த்தா மிக வளமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சோதோம் கொமோரா பகுதியை எடுத்துக்கொள்கிறார். இந்த பகுதி எப்படி இருந்ததா? இங்கிலீஷிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரின் கோட்டம் போல் இருந்ததா, இன்பவனம் போல அந்த பகுதி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியை வானிலிருந்து தீயும் கந்தகம் வந்து அழிக்கிற எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயல் என்று நினைத்து பார்க்கிறோம். வானிலிருந்து தீயும் கந்தகம் வந்து இந்த பூமியை, அப்படி வளமான செழுமையான இன்பமரமோடு இருந்த அந்த பூமியை அழித்தது. அது நடந்தது. அதுபோல உங்களுக்கு நடந்ததாக நீங்க பார்த்துங்க அப்படிங்கிறது ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி. அப்படி அழிக்கப்படுகிற போது லோத்தினுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது. ஆண்டவருடைய குடும்பங்கள் சொல்கிறார்கள், ஊருக்கு வெளியே லோத்தினுடைய குடும்பத்தை கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பி பார்த்தா போயிட்டே, நீ திரும்பி பார்க்காத போய்கொண்டே இரு, உனக்கு எட்டு மட்டும் ஓடிக்கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிற விதத்தில் லோத்தினுடைய மனைவி ஒரு ஆதங்கத்துல பின்னாடி என்னதான் நடக்குது பார்க்கிறோம், நம்ம கூட வாழ்க்கை என்ன செய்யறாங்கன்னு பார்க்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கிறோம். அப்படிங்கிறத திரும்பி பார்த்ததுனால் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், லோத்தின் மனைவி உப்புச்சிலையாகி போனாள் என்று இதைய வாசகத்திலே நற்செய்தியிலே ஆண்டவர் மேற்கோளாக சுட்டி காட்டுகிற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திரும்பி பார்க்கிற போது நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கவனம் சிதைந்து போகிறது. திரும்பி பார்க்கிற போது நமக்கு என்ன நடக்கிறது? நாம் நம்முடைய இலக்கை தவறவிடுகிறோம். அதுதான் நடக்கிறது. நாம் போக வேண்டிய இலக்கு நீண்ட தூரமாக இருக்கிறது, அதை நாம் தவறவிட்டு விடுவோம். ஆகவேதான் நம் கண்களை இயேசுவின் மீதே பதிய வைத்துக் கொண்டு அவர் பின்னால் போகிற போது திரும்பி பார்க்காமல் பயணிக்க வேண்டும் என்பது இன்றைய வாசகங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 2004ஆம் வருஷம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்த,
அதாவது பீகார் ஜார்க்கண்ட் 2 மாநிலம் சேர்ந்து மகள்பூர் மறைமாவட்டம். அந்த மறைமாவட்டத்தில் பணியாற்றிய என்னுடைய அண்ணன், பெரிய மகன் ஃபாதர், அவரோடு சேர்ந்து அவருடைய ஃப்ரெண்ட், இப்படி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு 4 ஃபாதர்ஸ் சேர்ந்து ஒரு 1000 ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு அவங்க திரும்பி அவங்களுடைய காட்டு பகுதியை போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் அவரோட சேர்ந்து ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஃபாதர் 2 பேர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ காட்டு பகுதியில் போகக்கூடிய அந்த பாதையில் போகும்போது பின்னாடி வந்தவங்க கிட்டத்தட்ட சத்தம் கேட்கு. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்து முன்னாடி போய் அண்ணன் திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி இருக்கிறவங்க 2 பேர் ஒன்று கிடக்காம இவங்களை திரும்பி பார்த்ததுனால இவங்க விழுந்துச்சு. அப்போ ஒன்றுமே கிடையாது, வண்டி எதுவுமே இடையில வரவே இல்லை. ஆனா ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி 4 ஒன்று போல காயப்பட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் வச்சிருந்து முன்னாடி கொண்டதான் சோகமாச்சு. இவ்வாறு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது உண்டு. திரும்பி பார்க்கும் போது நம்முடைய கவனத்தை சிதற விடுகிறோம், நம்முடைய இலக்கை மறந்து விடுகிறோம். லோத்தின் மனைவி அப்படித்தான் செய்தார். அவள் ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறாக திரும்பி பார்த்தாள். நீ பார்க்காமலே போய் கொண்டிரு என்று சொல்கிற அந்த இறைவார்த்தை பகுதியை நாம் பார்க்கும்போது அவள் அதை மறுத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி பாராமல் பின்னோக்கி பார்த்த காரணத்தினால் அவள் சிலையாக இருக்கிறாள். விவிலியத்தில் இதே போல நாம் நிறைய நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் பல நேரத்தில் சில போட்டிகளை பார்ப்போம். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. ஓட்டப்பந்தயத்தில் திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? 1 நிமிஷம் தான், 1 செகண்ட் தான், அதுக்குள்ள அடுத்த வின் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சொன்னா, மிக கவனமாக நமக்கு இலக்கு அந்த இடத்தை அடைவது என்று சொன்னால் அதை நோக்கியே பயணிப்பது என்பது நமக்கு தேவையான ஒன்று என்பதை மனதில் வைத்து பயணித்தால் மட்டுமே, ஓடினால் மட்டுமே அந்த பந்தயத்தில் வெற்றி பெற முடியும் என்பது சாதாரணமாக கூடிய ஒரு பந்தயத்தில் வாழ்வினுடைய ஒரு பயணத்திலே இருக்கிறது. இப்படி என்றால் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், நமது இலக்கு இறைவன் தான் என்று சொன்னால் அவரை மட்டுமே நாம் கண்களை பதிய வைத்து பயணிக்க வேண்டும். எதிர்ப்பு திருமுகத்தில் நாம் ஆசிக்க கேட்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துகிறவர்கள் நிறைவு செய்கிறவர்களாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய இலக்கு ஆண்டவர் என்று சொன்னால் அதை நோக்கியே பயணிக்கிற போதுதான் நாம் வெற்றி அடைய முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுடைய சீடர்களை படகில் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கிற போது அந்த இரவு சமயத்தில் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். இயேசுவை காணுகிறார் பேதுரு. எல்லா சீடர்களும் பார்க்கிறார். ஐயோ பேய் என்று அதற்கு சத்தம் போடுகிறார். ஆனால் இயேசு அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்கிறார். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் தான் என்று சொன்னால் நானும் கடல் மீது நடந்து கொண்டிருக்க எனக்கு அனுமதிதான் என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் நீ வா என்று சொல்கிறார். இந்த நம்பிக்கையில் பேதுரு ஆண்டவரை பார்த்துக் கொண்டே பயணிக்கிறார். கடல் மீது அவர் நடக்கிறார். ஆச்சரியம், இயேசு நடக்கிறார், சிலர் நடக்கிறார். இயேசுவை பார்த்தவரை அவர் இயேசுவை கடல் மீது நடக்கிறார். எப்போது அவர் திரும்புகிறாரோ அப்போதே அவர் மூழ்குகிறார். அப்படியானால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் பயணத்தை ஆண்டவரை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நாம் கடல் மீது நடக்க முடியும். துன்பத்தின் மீதும் பாடுகள் மீதும் வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான சோதனைகள் மீதும் நாம் நடந்து கொள்வதற்கான வலிமை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கண்களை ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டும். நாம் உலகத்தை பார்க்கிறோம். இயேசு குழந்தையாக இருந்திருக்கிறார். இயேசுவை காண்பதற்காக 3 ஞானிகள் புறப்பட்டு வருகிறார்கள். இந்த 3 ஞானிகளும் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவலில் வருகிற போது அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் விண்மீன் மட்டும்தான். ஆனால் எப்போது அவர்களுடைய பார்வை திருப்பினார்களோ, திரும்பி பார்த்தார்களோ, விண்மீனை விடவும் அரண்மனை புதிதாக தெரிந்தது. ஏதோ அவர்களுடைய அந்த அரசாட்சி புதிதாக தெரிந்தது. அங்கே போய் பார்த்தால், அவரிடத்தில் விசாரித்தால், அங்கே கேட்டால் தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தார். ஆகவே அந்த இடத்தில்
விண்மீன் மறைந்து போகிறது. நம் கண்களை நாம் பதிய வைக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவரை நோக்கி பதிய வைக்காமல் வேறு திசையில் இருக்கிற போது விண்மீன் கூட மறைந்துதான் போகும். ஆண்டவருடைய ஒளி கூட பல நேரங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் மீது பயணிக்கிற போது மீண்டும் நாம் ஆண்டவரை நோக்கி போகிற போது அந்த இடத்தில் அந்த விண்மீனை ஞானிகள் கண்டது போல நம்முடைய வாழ்க்கையை நாமும் காண முடியும் என்பதுதான் விமயமனம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகம் எந்த பின்னணியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்னும் சில நாட்களில் நாம் திருவருகை காலத்தை கொண்டாடவிருக்கிறோம். திருவருகை காலத்தை தொடங்கவிருக்கிறோம். இது திருவருகை காலத்தில் எதுவெல்லாம் நடக்கும், நாம் எப்படியெல்லாம் தயாரிக்க வேண்டும், மீட்பரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே திரும்பி போக வேண்டாம். மாடியில் இருக்கிறீங்களா, மாடியிலே இருக்கணும், கீழே போக அவசியம் இல்லை. வயல் இருக்கிறீங்களா, வயலே இருக்கணும், இங்க வந்துடணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் எதிர்காலம் சொல்கிறார், வீட்டுல வேற ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறார் நினைத்துக் கொண்டு நீங்க போனீர்கள் என்று சொன்னால் அது வேற ஏதோ ஒன்றை இறைவனிடமும் பெரிதாக நீங்கள் கருதி கொண்டு அதை எடுப்பதற்காக, அதை மாற்றுவதற்காக அப்படி ஒரு சூழ்நிலையில் பயணப்பட்டுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் காணாமல் போய்விட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரே கட்டையில் இருவர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். இருவர் நாவலைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் விடப்படுவார், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். இருவர் வயலில் இருக்கிறார், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். நாம் மிக கவனமாக நம் கண்களை ஆண்டவர்களையும் வைத்து பயணித்துக் கொண்டே போகிற போது, திரும்பி பாராமல் போகிற போது நிச்சயமாக ஆண்டவருடைய ஒளியும் அவருடைய பிரசனம் நமக்கு தென்படும். அதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மோசேயினுடைய காலத்தில் மக்கள் தவறாக நடந்து கொள்கிற போது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரே நிலையில் அவரை நோக்கி பயணிக்க வேண்டும், அவரை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார். எப்படிப்பட்ட எண்ணம்? ஒரு கம்பால் செய்யப்பட்ட வெண்கலத்தாலான ஒரு பாம்பினை செய்து அந்த கம்பிலை தொங்க விடுகிற போது யாரெல்லாம் அதே பார்த்தார்களோ அவர்கள் எல்லோரும் மீண்டும் வாழ்த்து வைத்துக் கொண்டார்கள். அதே போலதான் நமக்கு சிலுவை, ஆண்டவர் இயேசு அவர் வழிதான் நமக்கு வாழ்வுக்கான பாதை என்கிற ஒரு உணர்வு நமக்கு மேம்பட்டு வருகிற போதுதான் நாம் திரும்பி பார்க்காமல் பயணிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, திரும்பி பார்த்த இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து வந்தபோது பார்வோனுடைய படைகள், பார்வோனுடைய வருகை, அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்க செய்கிற போது செங்கலில் கூட அவர்களுக்கு வழிவிட்டது. அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் திரும்பி பாரா ஆண்டவரை நோக்கி ஒரு பயணத்தில் ஈடுபடுவதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. சிந்திப்போம். ஆமென்.